அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை நாம் தொடர்ச்சியாக பயின்று வருகிறோம். தற்போது இல்லற நெறி குறித்து அருங்கலச்சிப்பு நூல் கூறுவது அந்த அம்சங்களை நாம் பார்த்து வருகிறோம். அருங்கலச்சிப்பு குறள் வடிவத்தில் எழுதப்பட்ட தமிழ் நூல், இல்லற நெறியை கூறுகின்ற நூல். அதனால் இதனை இல்லற நெறி என்ற தலைப்பிலேயே நாம் பார்க்கிறோம். அந்த அருங்கலச்சிப்பு நூலிலே இல்லற நெறியை கூறுவதனை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். முதல் 2 குறட்பாக்களை நாம் பார்த்தோம். இன்று 3வது குறட்பாவாக, அதில் 2வது குறட்பாவில் நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம் இந்த 3ம் சேர்ந்தது மோட்சத்திற்கான பாதை என்று நம்ம பார்த்தோம். தொக்க, அறச்சொல், பொருள் என்று பார்த்தோம். அப்போ அதில் 3 அம்சங்கள் இருக்குது: நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம் என்று. இந்த குறட்பாவிலிருந்து நற்காட்சி என்பது குறித்து நமக்கு நூலாசிரியர் விளக்கம் அளிக்கிறார். மெய்ப்பொருள் தேறுதல் நற்காட்சி என்றுரைப்பர் எப்பொருளும் கண்டுணர்ந்தார். எல்லா பொருள்களையும் கண்டு உணர்ந்து கொண்ட அந்த அறிவார்ந்தவர்கள், அதில் தலைமையானவர் கணதரர். பகவான் சொல்வதை தொகுத்து அளிக்கக்கூடியவர். அவர் மெய்ப்பொருளை கண்டு உணர்ந்தவர்களில் முதன்மையானவர். அதுபோல அவருடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய தற்போது வரை இருக்கின்ற அந்த முனிவர்கள், அவர்களெல்லாம் எந்த பொருளையும் அதனுடைய உண்மைத்தன்மையை கண்டு உணர்ந்தவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மெய்ப்பொருள் தேறுதல் நற்காட்சி என்று சொல்கிறார்கள். உண்மையான பொருள் எது? உலகத்தில் எவ்வளவோ பொருள்கள் இருக்கின்றன. அன்றாடம் நம்ம பார்க்குறோம். உயிர் உள்ள பொருளும் இருக்கிறது, உயிரற்ற பொருள்களும் இருக்கின்றன. வேறு சில பொருள்களும் நமக்கு நூல்கள் மூலமாக தெரிய வருகின்றன. இது போன்ற பலவிதமான பொருள்கள் உலகத்திலே இருக்கும் பொழுது அதிலே உண்மையான பொருள் எது என்று தேறுதல்னா அதை முழுமையாக தெரிந்து கொண்டு, தேர்ச்சின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஒரு பரீட்சையில் பாஸ் பண்ணால் அதை தேர்ச்சின்னு சொல்கிறோம். அதுபோல் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை உணர்ந்து கொள்ளுதல், தேறுதல், முழுமையாக அதை நம்புதல், அதுதான் நற்காட்சி என்று இதிலே கூறுகிறார். உண்மையான பொருள்கள் எவை என்பதை ஐயம் ஏதுமின்றி தெளிவாக அறிந்திருத்தல் நற்காட்சி ஆகும் என அனைத்து பொருள்களையும் ஆய்ந்து அறிந்தவர்கள் கூறுவர் என்று இதனுடைய பொருளுரையாக நூலிலே காணப்படுவதை பார்க்கிறோம். இப்போ அதனுடைய தொடர்புடையதால் அந்த 2 குறளையும் சேர்த்தே நம்ம பார்க்கலாம். இப்போ 3வது குறளை தொடர்ந்து வரக்கூடியது 4வது குறட்பா. அப்போ அதில் மெய்ப்பொருள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்போ அதுக்கு அவரே விளக்கம் சொல்கிறார், எது மெய்ப்பொருள் என்று. தலைமகனும் நூலும் முனியும் இம்மூன்றும் நிலைமையதாகும் பொருள். 3 விஷயங்களை மெய்ப்பொருள்களாக இந்த குறட்பாவிலே நமக்கு ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார். இந்த 3 தான் நமக்கு அடிப்படையான உண்மையான பொருள்கள். ஒன்று தலைமகன். தலைமகன் என்றால் இறைவனை குறிக்கக்கூடியது, தீர்த்தங்கரரை குறிக்கக்கூடியது, அரகந்த பகவானை சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தலைமகன். நூல். நூல் என்றால் ஆகமம், புத்தகம் நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். சுருதம் என்றும் சொல்லலாம். அது நூல், அந்த ஆகமம். அந்த ஆகமும் முனியும். முனி என்றால் தவம் செய்கின்ற அந்த முனிவரர்கள். இந்த 3 தான் நிலைமையதாகும் பொருள். இவைதான் நிலையான முழுமுதற் பொருள்கள். இவை சேர்ந்தது தான் முழுமுதற் பொருள். தலைமகன், நூல், முனி. இறைவன், ஆகமம், முனிவர். இதைத்தான் நம்ம பொதுவாக பார்க்கும் பொழுது நம்முடைய வழிபாட்டின் போதும் கூட என்ன நம்ம பார்க்குறோம்? தேவ, சாஸ்திர, குரு என்று சொல்கிறோம். முதல்ல எந்த ஒரு அர்ச்சனை செய்தாலும், பூஜை செய்தாலும் முதலிலே துவங்குவது தேவகுரு சாஸ்திர பூஜை அல்லது தேவகுரு சாஸ்திர வணக்கம், வழிபாடு. அதைத்தான் இதையும் கூறுகிறது.
தேவன் என்று கூறுவது நம்ம தேவ உலகத்தில் இருக்கிற தேவர்களே அல்ல. நம்ம சமணம் எப்பயுமே தேவன் என்று கூறினாலே தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன், அவர்தான் முழுமையான தேவன், அவர் இறைவன், அரகந்தர், சித்தர், இவர்களை குறிக்கக்கூடியது. அதான் தலைமகன். நூல், அந்த சமோசரணத்திலே அமர்ந்திருந்து அரகந்த பகவான் தன்னுடைய திவ்ய துணியை வெளியிடுகிறார். அந்த திவ்ய துணி கணதரரால் மற்றவர்களுக்கு கூறுமாறு எடுத்து தொகுத்து உரைக்கப்படுகிறது. அவ்வாறு கணதரர் உரைத்ததை முனிவரர்கள் பின்னாடி, அவருக்கு பின்னாடி தோன்றிய ஆச்சாரியர்கள் அந்த விளக்கங்களை எல்லாம் பகுத்து தலைப்பு வாரியாக அவரவர்களுக்கு புரியும்படி எடுத்து உரைக்கிறார்கள். இந்த 3 பேர் தான் நம்மளுடைய முழு முதல் பொருள்கள் என்று கூறுவார்கள். இவற்றை பஞ்சபரமேஸ்ரீயில் நம்ம பார்க்குறோம். அரகந்தர், சித்தர், ஆச்சாரியர், உபாத்தியாயர், சர்வசாதுக்கள். அதில் சித்தரும் அரகந்தரும் நம்ம வழிபடக்கூடிய, ஏற்கனவே நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து விட்டு சித்த உலகத்துக்கு அரகந்தரும் போயிடுறார். அதன் பிறகு இருக்கக்கூடிய ஆச்சாரியர் பலர் தோன்றி மறைந்திருக்கிறார்கள், நூல்கள் பலவற்றை எழுதியிருக்கிறார்கள், இப்போதும் இருக்கிறார்கள். உபாத்தியாயர்கள் எல்லாம் எடுத்து கூறக்கூடிய தன்மை படைத்தவர்கள். அதே போல் சாதுக்கள், முனிவர்கள். இந்த மூன்று பேரோடு சேர்த்து, அந்த 2 பேரையும் சேர்த்து பஞ்சபரமேஸ்ரீ என்று நாம் கூறுகிறோம். ஐங்குறவர் என்று சொல்லக்கூடிய பஞ்சபரமேஸ்ரீகள். அதோடு நவதேவதா என்றும் நாம் வழிபடுகிறத நம்ம பார்க்குறோம். ஜனசைத்தியம், ஜனசைத்தியாலயம், ஜனதர்மம், ஜனஸ்ருதம், ஜனசைத்தியம், ஜனசைத்தியாலயம் என்று நம்ம அதில் சேர்க்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ஸ்ருதம் என்று சொல்லக்கூடிய அந்த நூல் தான் ஆகமம். அதுவும் இதில் அந்த நவதேவதைகளில் ஒன்றாக இருக்கிறது. இவற்றை நம்ம, இந்த தலைப்பு தான், இந்த 3ல் எல்லாமே அடங்கிடும். அதனால் தலைமகனும் நூலும் முனியும் இம்மூன்றும் நிலைமேதாகும் பொருள் என்று இதில் மெய்ப்பொருள்களை காட்டி விடுகிறார் நமக்கு அருங்கலச்சிப்பில். வேறு சில விளக்கங்களும் கூட பிற நூல்கள் நமக்கு அளிக்கின்றன. ஆனால் இந்த 3 தலைப்புகளை தான் அவை எல்லாமே அடங்கும். அதனால் இவர் இந்த 3ஐயும் கூறிவிடுகிறார். இறைவன், ஆகமம், குரு, முனிவர். அதே தான் மேருமந்திர புராணம். நம்ம ஏற்கனவே பாடல்கள் பல பாற்றாலும் இது ஒரு நற்காட்சியை மட்டும் தெரிவிக்கின்ற 2 வரிகள். இறைவனும் முனியும் நூலும் யாதுமோர் குற்றமில்லா நெறியினை தெளிதல் காட்சியாம். தெளிதல், இதை தெளிவாக புரிந்து கொள்ளுதல், அதுதான் காட்சி. இறைவனும் முனியும் நூலும் என்று இங்கே சொல்கிறார். இங்கே தேவ, குரு, சாஸ்திரம், அந்த வருஷம் கொஞ்சம் மாறுது, அவ்வளோதான். மற்றபடி அந்த 3ம் இதிலே இருக்கிறது. அதே போல் நம்முடைய சமண அறக்கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு அறநூலாகவும் பிற அறத்துங்களையும் எடுத்து விவகார நயத்திலே, வாழ்க்கை நயத்திலே உரைக்கக்கூடிய நூலாகவும் முனைப்பாடியார் அருளி இருக்கிற அறநெறிச்சார நூல் இருப்பதை அறிவீர். அந்த நூலிலே தலைமகனும் நூலும் முனியும் பொருளும் தொலைவின் துணிவடு பக்கம் மலைவின்றி நாட்டி இவ்வாறும் உரைப்பரே நன்னெறியை காட்டி அறம் உரைப்பார். அறம் உரைக்கக்கூடிய உபாத்தியாயர்கள் நம்ம அந்த உபாத்தியாயர் என்று நாம் கருதலாம். அறம் உரைப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி அறம் உரைக்கக்கூடியவர்கள் 6 பொருள்களை மெய்ப்பொருளாக காட்டுகிறார்கள் என்று அறநெறிச்சாரம் கூறுகிறது. அதோடு எல்லாம் இதில் அடங்கினது தான். அதில் ஆனால் தெளிவாக முதலே சொல்லிட்டாங்க. அதே வார்த்தைகள் வர்றதை நம்ம பார்க்கலாம். தலைமகனும் நூலும் முனியும். பொருள் என்றால் திரவியங்கள். தொலைவின் துணிவு. தொலைவின் துணிவுனா எதுவும் நிலையில்லாத ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே ஆரம்பம் ஒன்று ஆரம்பிச்சதுன்னா அதனுடைய மாறுதல் இருக்கும், அது அழிந்து போகும், மீண்டும் துவங்கும், மீண்டும் அழியும். அந்த மாதிரி நிலையில்லாமல் இருக்கக்கூடிய தொலைவின் துணிவு. பக்கம் என்பது பக்தி, அதாவது வழிபாடு, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இந்த 6ஐயும் அவர் சொல்கிறார். இந்த தலைமகன் நூல் முனியோடு சேர்த்து திரவியங்களையும் நிலையாமையையும் பக்தியையும் பற்றி இதில் எடுத்து உரைக்கணும் அவர்கள். ஆனால் இவை எல்லாமே இந்த 3 குழுக்குள்ளே அடங்கிடும். தலைமகன், நூல், முனி இவற்றுக்குள்ளே அடங்கிடும். எனவே அதையும் நம்ம அறநெறிச்சாரம் கூறுமாறு பார்க்குறோம். எல்லாத்துலேயும்
இந்த மாதிரியான கருத்துக்கள் இருப்பதனை, ஒரே மாதிரி இருப்பதனை தெரிந்து கொள்வதற்காகத்தான் பிற நூல்களிலிருந்து எடுத்துக்காட்டுகள். நம்முடைய உமாசுவாமி, ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி அவர் தான் இன்றைக்கு பார்த்தோம்னா தத்துவ சூத்திரம் நம்முடைய ஆகம நூல்களிலே, தலையாய நூல்களிலே இதுவும் ஒன்று. மிக விரிவாக எல்லா கருத்துக்களையும் எடுத்து கூறக்கூடியது. அதிலே முதல் காதையை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சம்யக் தரிசன ஞான சாரித்ராணி மோட்சமார்க என்று முதல் காதை நம்ம சென்ற பதிவில் பார்த்தோம். மூணுத்தை பற்றி சொல்கிறது, மும்மணியை சொல்வது. அதில் சம்யக் தரிசனத்தை மட்டும் அடுத்த சூத்திரத்திலே அவர் சொல்கிறார். 2வது சூத்திரத்தில் தத்வார்த்த ஸ்ரத்தானாம் சம்யக் தரிசனம், தத்வார்த்த ஸ்ரத்தானாம் சம்யக் தர்சனம். தத்துவார்த்தங்களிலே ஸ்ரத்தை, ஸ்ரத்தானாம் உறுதிப்பாடு, உறுதியாக இருத்தல், இவைதான் உண்மையான தத்துவங்கள் என்று உறுதியோடு இருப்பது நற்காட்சி என்று இதில் கூறுகிறார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அங்கே 3 விஷயத்தை சொன்னார். இங்கே உமாசுவாமி அவர்கள் 7 விஷயங்களை தத்துவங்களில் கூறுகிறார். இப்போ ஏன் இந்த 7 விஷயமாக இருக்குது, அங்கே ஏன் 3 சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாம் ஒன்று தான். காரணம் என்னென்னா, இந்த 7 தத்துவங்களை நமக்கு அறிவித்தவர் இறைவன். அதிலே இதெல்லாம் இருக்குதுன்னா இது சுருதத்தில் இருக்குது, ஆகமத்தில் இருக்குது. இதை நமக்கு எடுத்து சொல்பவர்கள் யார் என்று சொன்னால் முனிகள். அவர்கள் அதிலே அப்ஸ்ட்ராக்டாக ஒரு தலைப்பாக இருக்கிறது. அவர்கள் என்ன சொன்னார்கள், இறைவன் என்ன சொன்னார், ஆகமம் என்ன சொல்கிறது, முனிகள் என்ன சொல்கிறார்கள், அதை நாம் அறிந்து கொண்டு அதை முழுமையாக நம்புவது தான் நற்காட்சி என்று இதிலே அடுத்த படிக்கு நம்மை கொண்டு செல்கிறார் ஆச்சாரிய ஸ்ரீ. அப்போ அந்த 7 தத்துவங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இருந்தாலும் இப்போ இந்த 7 தத்துவங்கள் தவிர வேறு சில பொருள்களும் இருக்கின்றன, மெய்ப்பொருள்களும். அவற்றையும் சேர்த்தே இதில் பார்த்து விடலாம். ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான் இவை தான் சமணத்தினுடைய அடிப்படை என்பதால் நாம் மீண்டும் மீண்டும் நம்ம இதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது, புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால தான் ரிப்பீட்டடாக இது வருது. முதலிலே நாம் தெரிந்து கொள்வது 5 அத்திகாயங்கள். அதாவது உலகத்திலே அழியாமல் நிலைப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசங்களை கொண்டிருக்கிற, காயம் என்றால் உடம்பு, அந்த இடத்தை அடைத்து கொண்டிருக்கிற அந்த பொருள்கள் 5. அவை ஜீவன், அஜீவன், தன்மம், அதன்மம், ஆகாயம். ஜீவன் என்றால் உயிர். இந்த உயிர் என்ற அந்த பொருள் இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அதே போல அஜீவன், உயிரற்ற பொருள்கள் அவ்வாறே பரவி இருக்கின்றன. தன்மம் என்று நம்ம தமிழில் இதில் சொல்கிறோம். வடமொழியில், சமஸ்கிருதத்தில் பல இடங்களில் தர்மம் என்று வரும். ஆனால் பிராகிருதத்தில் தன்மம் என்று தான் இருக்கும். இந்த தன்மம் என்று என்றால் என்னென்னா, ஜீவனோ அல்லது அஜீவ பொருளோ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு இது ஒரு ஊடகமாக பயன்படுகிறது. நகர்த்தி விடுறதுலாம் இல்லை. இது ஒரு பொருளை நகர்த்தி விடுவது கிடையாது. ஆனால் அது நகர்வதற்கு ஒரு காரணியாக இது இருக்கிறது, ஒரு ஊடகமாக இது இருக்கிறது. எப்படின்னா மீன், அதுக்கு உதாரணம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். மீன் தண்ணியில் நீந்துது. அந்த தண்ணி ஏதாவது மீனை பிடிச்சி தள்ளி விடுதா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. ஆனால் அந்த தண்ணி இல்லைன்னா மீன் நீந்த முடியாது. அப்போ அந்த தண்ணி போன்ற அந்த தன்மை உடைய ஒரு திரவியமாக, ஒரு அத்திகாயமாக இந்த தன்மம் காணப்படுகிறது. ஒரு தேருக்கு அச்சு இருப்பது போல், அந்த அச்சு ஒன்றும் அந்த தேரை நவுத்துறது கிடையாது, எதுவும் செய்கிறதில்லை. ஆனால் அந்த சக்கரத்தை அதுதான் கழண்டு விழாமல் பார்த்து கொள்கிறது. அது பாட்டு இருக்குது. அதுபோல தான் தன்மம் அது பாட்டு இருக்குது. ஜீவனும் அஜீவனும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது. இதெல்லாம் புவியீர்ப்பு விசை பிற்காலத்தில் சயின்ஸ்லேயே வந்திருக்கு. இந்த புவியீர்ப்பு விசை இல்லை என்று சொன்னால் நம்ம மேலே குதிக்கிறோம், மேலேயே போயிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வாறு ஏன் கீழே இறங்குறாங்கன்னா அது அதன்மம் என்கின்ற அந்த நிலையாக நிற்பதற்கு காரணமாக இருப்பது அதன்மம். தன்மம் என்பது ஒரு இயக்கத்திற்கு காரணமாக இருப்பது. அதன்மம் என்பது இந்த உயிரோ உயிரற்ற பொருள்களோ ஒரு இடத்தில் நிலையாக நிற்பதற்கு காரணமாக இருப்பது அதன்மம். இந்த பொருள்கள் எல்லாம் இருப்பதற்கு இடம் தருகின்றது ஆகாயம். அதுதான் பரந்த வெளி. இவையெல்லாம் இந்த ஆகாயத்தினுடைய பிரதேசங்களிலே அடைத்து கொண்டு இருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். அதனால் அந்த 5 அத்திகாயம் என்பது பஞ்சாஸ்திகாயம் என்று கூறப்படுவதை தான், இந்த 5ம் நிறைந்தது தான் உலகம். இதை நிச்சய உலகம் என்று நூல்கள் கூறுகின்றன. எவ்வளவோ பொருள்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும் கூட
இவைதான் இந்த உலகத்திலே முழுமையாக அடைத்து கொண்டிருக்கின்ற பொருள்கள். இந்த 5ஐ தவிர வேறு பொருள்கள் கிடையாது. அதே நேரத்தில் காலம் என்கின்ற ஒரு பொருளையும் சேர்த்து தான் நம்ம திரவியம் என்று சொல்கிறோம். ஏற்கனவே பார்த்த ஜீவன், அஜீவன், தன்மம், அதன்மம், ஆகாயத்தோடு சேர்த்து காலம் என்கின்ற பொருள். ஆனால் அது அத்திகாயத்தில் ஏன் வர்றதில்லைன்னா, காலம் நகர்ந்து கொண்டே இருக்கும். அது பிரதேசத்தை அடைக்கிறது கிடையாது. ஒரு இடத்துல நிலையாக நின்று அடைத்து கொண்டு இருப்பதல்ல. அது ஒரே ஒரு பரமாணு இடத்தை தான் வச்சுருக்கோம். அது அடுத்த இடத்துக்கு நவுந்துருச்சுன்னா இந்த பழைய இடம் காலி ஆகிடும். வேற ஒரு கால அணு அங்கே வந்து உட்காரும். அப்போ அந்த காலமானது நகர்ந்து கொண்டே இருக்கிறது. புள்ளி மாதிரி அதை புரிந்து கொள்ள வேண்டும். வேறு ஒன்றும் இல்லை. காலம் நிலையாக நிற்பதில்லை இல்லைங்களா, பின்னாடியும் போகிறது கிடையாது. அதனால் அதுவும் ஒரு மெய்ப்பொருள் தான். ஆனால் அது அத்திகாயத்தில் இல்லை. ஏன்னா அதுக்கு உடல் இல்லை, இடத்தை அடைக்கின்ற பண்பு இல்லை என்பதால் அதை வந்து அத்திகாயம் என்று கூற முடியாது. இருந்தாலும் அதுவும் சேர்ந்தது தான் இந்த உலகம். இந்த 6 பொருள்களும் சேர்ந்தது தான் உலகம். அவை உடலோடு இருப்பவை, காயங்களோடு இருப்பவை. இந்த காலம் ஒரே ஒரு இடத்தை மட்டும் அடைத்து கொள்ளக்கூடியது, ஒரே ஒரு பிரதேசத்தை மட்டும் அடைத்து கொள்ளக்கூடியது. இந்த 6ம் நிறைந்தது தான் நிச்சய உலகம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ நம்ம தத்துவார்த்த சூத்திரத்திலே பார்த்த தத்துவங்கள் 7 என்று நம்ம பார்க்கிறோம். அந்த 7 விரிவாக திரவிய சங்கரகத்தின் போது பார்த்தது தான். மீண்டும் நம்ம அடிப்படை என்பதால் திரும்ப திரும்ப நம்ம பார்த்தது தான் நம்ம நினைவில் இருக்குன்றதால் திரும்பி இதை சொல்கிறோம். ஜீவன், அஜீவன், இது ஏற்கனவே அத்திகாயம் திரவியத்திலே வந்தது தான். அது தவிர நம்ம உலக வழக்கத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. நம்ம அதெல்லாம் நிச்சய உலகத்தில் இருக்குது. இது என்ன வினை கோட்பாட்டினுடைய அடிப்படையிலே இருக்கக்கூடியது. மீதி இருக்கிற பொருள்கள் ஒரு ஜீவனும் அஜீவனும் சேர்ந்தால் வினை வரும். ஜீவன் அஜீவனோடு தொடர்பு கொள்ளும்போது தான் வினை வருது. நம்ம ஏதோ ஒரு செயலை செய்கிறோம்னா அப்போ தான் நமக்கு நல்வினையோ தீவினையோ வருது. அவ்வாறு நல்வினை தீவினை வருவதை ஆசிரமம் என்று கூறுகிறோம். வினை வருகை. அந்த வினையானது ஆன்மாவோடு ஒட்டிக்கொள்கிறது, பந்தம். அந்த வினை வராமல் தடுக்கக்கூடியது அந்த செயல்கள் சம்வரை. ஏன்னா வினை சேர்ந்துருச்சுன்னா நம்ம மோட்சத்துக்கு போக முடியாது. அதால் சம்வரை. ஏற்கனவே கட்டியிருக்கிற வினைகளை எல்லாம் உதிர்ப்பது நிர்ஜரை. சம்வரை என்றால் செரிப்பு, தடுப்பு. நிர்ஜரை என்றால் உதிர்ப்பு, மோட்சம். இதெல்லாம் சேர்ந்து கடைசியில் போகிறது எங்கன்னா மோட்சத்தில். இந்த 7ஐயும் தத்துவமாக செல்கிறார். ஜீவன் அஜீவனோடு சேரும் பொழுது வினை ஊற்று ஏற்படுகிறது, ஆசிரமம். அந்த வினை ஊற்று வந்து ஆன்மாவோடு கட்டிக்கொள்கிறது, கட்டு, அது பந்தம். அவ்வாறு அந்த வினை வராமல் நாம் தடுக்கின்ற செயல்களால் சம்வரை அல்லது தடுப்பு ஏற்படுகிறது, அது சம்வரை. ஏற்கனவே வினைகள் கட்டியிருக்கும் பொழுது அந்த ஆன்மாவிலிருந்து அவை உதிர்க்கப்படும் போது ஆவது நிர்ஜரை. அப்போ எல்லா வினைகளையும் நிர்ஜரை செய்துட்டா எந்த வினையும் இல்லை என்ற நிலையிலே அந்த ஆன்மா மோட்சத்தை அடைகிறது. இதில் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதார்த்தங்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடாத பதார்த்தங்கள் என்று இருக்கின்றன. ஆசிரமமும் பந்தமும் நாம் தவிர்க்க வேண்டும். ஆனால் செய்ய வேண்டியவை சம்வரையும் நிர்ஜரையும் நாம் ஏற்க வேண்டும். அப்போதுதான் மோட்சத்தை நோக்கி அந்த ஜீவனானது செல்லும். அதனால் இந்த 7 பொருள்களை நாம் தத்துவம் என்று கூறுகிறோம். சப்த தத்துவம் என்று நம் நூல்கள் கூறுகின்றன. இப்போ இந்த 7ல் ஆசிரமம் என்பதில் 2 பிரிவு இருக்குது. வினை வருவதில், அழிவதிலெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. எந்த வினையாக இருந்தாலும் அழியணும். ஆனால் வரும்போது அது நல்ல ஊற்றாகவும் நல்வினையாகவும் இருக்கும், தீவினையாகவும் இருக்கும். அந்த ஊற்று நல்லூற்றாக இருந்தால் நல்வினை பந்தமாகும். அந்த ஊற்று தீய ஊற்றாக இருந்தால், தீய வினையாக இருந்தால் அது தீவினை பந்தமாகும். அதனால் இந்த ஆசிரமம் 2ஆக பிரித்து பதார்த்தம் என்பதில் சேர்க்கப்படுகிறது. அடுத்து வரும்பொழுது அதே ஜீவன் அஜீவன் ஆசிரமம் பந்தம் சம்வரை நிர்ஜரையாக கூட இந்த ஆசிரமத்தினுடைய 2 பண்புகளாக இருக்கக்கூடிய புண்ணியம் பாபம், இது 2த்தையும் சேர்த்தால் மொத்தத்தில் 9 பொருள்கள் இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது. இது நவ பதார்த்தம் என்று சொல்வார்கள். இதைத்தான் பதார்த்தம்னு நம்ம சொல்லக்கூடியது. இப்போ நம்ம என்ன முக்கியமான விஷயங்களை பார்த்தோம்னா, பஞ்ச அஸ்திகாயம் 5 அத்திகாயங்கள், ஷட் திரவியம் 6 திரவியங்கள், சப்த தத்துவம் 7 தத்துவங்கள், நவ பதார்த்தம் 9 பதார்த்தங்கள். இப்போ இவைதான் நமக்கு இயற்கையாகவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது.
இந்த வினையினை வரவைச்சு கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆன்மா மோட்சத்தை அடையக்கூடிய விஷயங்களையும் நமக்கு கற்பிப்பது இவைதான். இவைதான் உண்மை பொருள்கள் என்றும் நமக்கு நூல்கள் விளக்கமாக கூறுகின்றன. ஆனால் நம்ம அந்த தத்துவத்தில் அடிப்படையாக இருப்பது, எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருப்பது இறைவன், நூல், முனி. இந்த 3 தான் இவை எல்லாத்துக்குமே அடிப்படை. அதனால தான் அதில் அருங்கலச்சிப்பில் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். இப்போ நமக்கு திரவிய சங்கரகத்திலே கூட இந்த சமயத்துவம் என்கின்ற நற்காட்சி பற்றி கூறியிருப்பதை நம்ம பார்க்குறோம். ஜீவாதி சத்தகணம் சம்மத்தம் ரூப அப்பனோ தம்து துரபினி வேசவிமூக்கம் நாணம் சம்மம் குஹோதி சதி ஜம்ஹி. ஜீவா ஆதி, ஜீவாதி, ஜீவன் முதலிய நம்ம பார்த்துட்டோம் எல்லாத்தையும். அந்த பொருள்கள் எல்லாம் ஜீவனை முதலமாக கொண்ட பொருள்கள். அவற்றின் மீது உறுதியான நம்பிக்கையை வைப்பது சத்தகனம் சம்மத்தம். அதுதான் சமயக் தரிசனம். அது என்னவாகும்? ஆன்மாவினுடைய அப்பா என்று சொன்னால் ஆன்மாவுடைய உருவமே அதுதான். அந்த சமயத்துவம் தான் ஆன்மாவுடைய உருவம். அது ஏற்பட்ட பிறகு எல்லா சந்தேகமும் போய்விடும். மாறுதலையான கருத்துகள், ஆகமம் சொல்ல கருத்துகளுக்கு மாறுபாடாக இருக்க கருத்துகள் நீங்கிவிடும். நிச்சயமின்மை, அந்த பொருள்களிலே இருக்கக்கூடிய அந்த நிச்சயமின்மை இதெல்லாம் நீங்கிடும். அவ்வாறு நீங்கினால்தான் அந்த சமயக் ஞானம், நாணம் என்று சொல்கிறீங்களா, அந்த சமயக் ஞானமானது கிடைக்கிறது. அப்போ சமயக் தரிசனம் முதலிலே வாய்க்கக்கூடும், அதன் பிறகு ஞானமானது கிடைக்கிறது என்பதனையும் நம்ம இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இந்த திரவிய சங்கரகம் அதே தான் கருத்தை சொல்லுது. இப்போ நம்முடைய ரத்னகண்டக சிராவச்சாரத்தோடு சேர்ந்து தான் இதையே நம்ம கற்று வருகிறோம். அருங்கலச்செப்பினுடைய வடமொழி வடிவம் அல்லது அந்த ரத்னகண்டக சிராவச்சாரத்தினுடைய தமிழ் வடிவம் அருங்கலச்செப்பு, இப்படி நாம் 2 நூல்களையும் ஒன்றாகத்தான் கருதுகிறோம். அந்த அருங்கலச்செப்பில் ரத்னகண்டகத்தில் ஒரே ஒரு சூத்திரத்தில் நமக்கு இனிமேலும் வரக்கூடிய அருங்கலச்செப்பு பாடல்கள் எல்லாம் கூட இதிலே வந்துடுது. இது ஒரே காதைக்கு 2-3 குறள்களை எழுதியிருக்காரு நம்ம தமிழில் எழுதும்போது. அதே நம்ம இதை பார்த்துட்டோம்னா மீதி பின்னாடி வர்றதுப்பையும் புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸ்ரத்தானம் பரமாத்மானாம் ஆப்த ஆகம தபோப்ரதாம் திரிமூடாபோட மஷ்டாங்கம் சம்யக் தரிசனமஸ்மயம். ஸ்ரத்தானம் முழுமையான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, சிரத்தை என்று சொல்லக்கூடிய முழு நம்பிக்கை, பரமாத்மா மீதான முழு நம்பிக்கை. அதுதான் எதன் மீது? ஆப்த என்றால் இறைவன், ஆப்தன் என்றால் இறைவன், அரகந்தர், சித்தர், நாம் வழிபடுகிறவர்கள் ஆப்தர்கள். ஆகமம் நமக்கு தெரியும், நூல். தபம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள். இப்போ இந்த 3 பொருள் தான் வருது பாருங்க. ஆப்த, ஆகம, தபோ, அந்த 3 தான் இதிலையும் குறிப்பிடுகிறார். அதை தவிர 3 மூடங்கள், 8 அங்கமின்மை, அதே போல் 8 கர்வத்தை விடுதல், இவையெல்லாம் சமயக் தரிசனம் அஸ்மயம், சமயக் தரிசனத்தை உண்டாக்கக்கூடியவை என்று இந்த ஒரு காதையிலே நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ சம்பந்தபதர் கூறிவிடுகிறார். இப்போ இந்த பின்னாடி வரக்கூடிய அந்த 3 மூடம் 8 அங்கங்கள் எல்லாம் இனிமேல் வரும்போது நாம் பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் இந்த ரத்னகண்டக சிராவச்சாரத்தினுடைய 4வது காதையிலும் கூட உண்மையான இறைவன், உண்மையான ஆகமம், உண்மையான குரு, இவற்றின் மீதான உறுதியான நம்பிக்கையை சமயக் தரிசனம் என்று கூறுவார். பரமாத்மான ஆப்த ஆகம தபோ, அதன் மீதான ஸ்ரத்தானம், முழு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, அதுதான் நன்னம்பிக்கை அல்லது நற்காட்சி என்று இதில் கூறப்படுகிறது. சமயத்துவம், நற்காட்சி, சமயக் தரிசனம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய வார்த்தைகள். அதனால் அவற்றையும் நாம் பின்னால் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கும் என்பதனை இதில் கூறப்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்போ நமக்கு மெய்ப்பொருள் தேறுதல் நற்காட்சி என்றுரைப்பர் எப்பொருளும் கன்றுணர்ந்தார். மெய்ப்பொருளை நாம் தேர்ந்து அதில் தேர்ச்சி பெற வேண்டும். தெரிந்து கொள்வதிலே சரியானதாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். தலைமகனும் நூலும் முனியும் இம்மூன்றும் நிலைமையதாகும் பொருள்
தலைமன் மகன் என்கின்ற இறைவன், நூல் என்கின்ற ஆகமம், முனி என்கின்ற குரு, தேவ சாஸ்திர குரு, இவற்றின் மீதான இவைதான் நிலையான பொருள்கள் என்று அருங்கலைச்செப்பு கூறுவதை நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். அதே போல் பின்னாடி இந்த தலைமகன் யார், நூல் என்ன, முனி என்ன என்ற விளக்கமெல்லாம் வருகிறது. நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இந்த நூல் உதவும் என்பதனால் அதை கொஞ்சம் நம்ம கவனமாக படிக்க வேண்டியிருக்கிறது என்பதை கூறி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். தொடர்ச்சியாக இந்த நல்லறம் என்கின்ற இந்த சேனலிலே வருகின்ற இந்த கருத்துக்களுக்கு தாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள். அதற்கு மிகவும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா. நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஃபார்வேர்டு செய்யுங்கள், லைக் என்ற அந்த பொத்தானை அழுத்துங்கள். தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் என்கின்ற அந்த ஆலோசனை பெட்டியிலே பதியுங்கள் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். ஜெய் ஜினேந்திரா.